ஸ்ரீகுருப்போ நம. வாக்கர்த்தா விவசம்பிருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவ். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீகுருப்போ நம. அன்பு பக்தர்களே, பொதுவாக நேற்றைய தினம் ஒரு கேள்வி வந்தது, ஒரு ஃபோன் கால் வந்தது. இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கிறாங்க சாமி, கேரிங்காக இருக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 8 வருஷம் கழிச்சு. பொதுவாகவே நம்மகிட்ட ஒரு வாராகிட்ட ஒரு கைராசி உண்டு, ஒரு நம்பிக்கை தான். பொதுவாக எங்களுடைய ஆலயத்திலே இந்த மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம், என்னுடைய இது கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு, ஜெயிச்சவங்களுக்கு அந்த உண்மை என்னன்றது தெரியும். நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு, வாராகி நம்பி வந்தவங்களுக்கு, என்கிட்ட வந்தவங்களுக்கு, ஜெயிச்சவங்களுக்கு விஷயம் தெரியும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவங்களாம் கூட வந்திருந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களை, பூஜைகளை செய்யும் பொழுது அவங்களுக்கு நிச்சயமாக கரு உண்டாகி திரும்பவும் அடுத்த வருஷம் அவங்க தேடி வந்து குழந்தை பிறந்த உடனே வெத்தலை பார்க்க பூ பழம் தட்டு வச்சு சாமிக்குன்னு ஒரு தட்சணை, பெரிய தட்சணை வச்சு கொடுப்பாங்க. அப்போ என்ன கேள்வி வந்ததுனாக்கா, மாதிரி ஒரு 4 மாதம் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் 4 மாதம் முடிஞ்ச உடனே கரு கலைஞ்சிட்ருக்கு. ஏன் அந்த மாதிரி நடந்தது? அப்போ கர்ப்பமாக இருக்கும்போது உண்மையிலே இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த காலத்தில் கர்ப்பமாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, எழுந்துரு போய் தண்ணி மொண்டு வா. அப்போ அந்த காலத்துலாம் தண்ணி எப்படி மொண்டுவாங்கன்னா, ஊர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கழனிக்கு போனோம். கிணத்துல கீழே இறங்கி, கீழே கிணத்துல ஒரு 60 அடி 70 அடி 80 அடி ஆழத்தில் கீழே இறங்கி தண்ணி மொண்டுண்டு இடுப்பில் ஒன்று தள்ள ஒன்று வச்சுட்டு, ஒத்த கல் தான் இருக்கும், அந்த ஒத்த கல் மேலே ஏறி அப்புறம் 2 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு வீட்டுக்கு போனோம். இப்போ ஒரு பொண்ணு வயசுக்கு கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னா அந்த அம்மாவை போட்டு புழிஞ்சு எடுப்பாங்க, வேலை செய்ய, குனி நிமிரு அப்படின்வாங்க. இன்றைக்கி காலமே மாறிப்போச்சு. ஆணும் பெண்ணும் இணைந்தால், தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்கன்னா, செக்ஸுவல் கொண்டாங்கன்னா குழந்தை பிறக்குங்கிற காலம் மாறி போச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனால் தான் குழந்தை பிறக்குங்கிற காலம் வந்து போச்சு. அதுவும் கர்ப்பமான என்ன சொல்கிறாங்க, அசையாத, இங்கேயே படுத்துக்கோ, இப்படியே ஜாக்கிரதை, இப்படி திரும்பிடாத, 1 மாதம் 2 மாதம் அப்படியே பெட் ரெஸ்ட் ஆகிடு, டெய்லி ஒரு ஊசி போட்டுக்கோ. அது என்ன வாழை மரத்துக்கு ஊசி போடுற கதையா சார்? இயற்கையாக நடக்க வேண்டிய விஷயம் சார் அது. நீங்கள் எப்போ நம்ம வழிபாடு மாறி போச்சோ, எப்போ நீங்கள் வழிபாடு மாறுவதற்கு நீங்கள் துணை போனீங்களோ, எப்போ நம்ம தர்மத்தை சீர்குலைக்கிறதுக்கு நீங்கள் துணை போனீங்களோ, அன்றைக்கே எல்லாம் மாறி போச்சு. வெளிநாட்டு உணவு, வெளிநாட்டு பழக்க வழக்கம், தலை விரித்து போட்டுக்கிறது, இதுக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்குது? ஒழுக்கம் போச்சே, எல்லாம் பிரியாணி பண்ணுற வேலை. அப்புறம் நான் உங்களை அப்புறமா திட்டுறேன், சப்ஜெக்ட் வந்துடும். அப்போது இந்த கர்ப்பமாக இருக்கும்போது என்னெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், கர்ப்பமாக இருக்கும்போது எங்கே போகணும், கர்ப்பமாக இருக்கும்போது எங்கே போகக்கூடாது, எதையெல்லாம் கேட்கணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது. இந்த கர்ப்ப காலம் இருக்குது பார்த்தீங்களா, எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி தவம் இருந்து அழுது புலம்பி, எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கக்கூடாதா, எனக்கு ஒரு வயசு வரக்கூடாதா அப்படின்னு அழுது புலம்பி விரதம் இருந்து தவம் இருந்து அந்த கர்ப்பம் தரிக்கிறீங்க. கடவுளுடைய அம்பாளுடைய அனுகிரகம், சிவபெருமானுடைய ஆசீர்வாதம். அப்போ கர்ப்பம் தரிச்சாச்சுன்னா வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை, உங்களுடைய உடல் அசைவுகள், எண்ண ஓட்டங்கள், இதெல்லாம் தான் அது தலையெழுத்தை தீர்மானிக்கும். சார் 5வது மாதம் முழு உடம்பு கிடச்சிரும், அது தெரியுமா உங்களுக்கு? 5வது மாதம் முழு உடம்பு கிடச்சிரும், எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கொடுத்துருவார் சாமி. அந்த ஆர்கனுடைய வளர்ச்சி அடுத்த 5 மாதம் கரெக்டான வளர்ச்சியை கொடுத்து, அதுக்கப்புறம் 8ஆம் மாதம், ஏன் 8,
8ஆம் மாதம் சீமந்தம். நான் பிராமினாக இருந்தால் அவங்க 7, 9 பண்ணுவாங்க. பிராமினாக இருந்தால் 8ஆம் மாதம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் 8 தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய காலம், இவனுடைய கர்மா என்னன்னு தீர்மானிக்கக்கூடிய காலம். அப்போது நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்களா? பெண்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, நீங்கள் கர்ப்பமாக உங்கள் வீட்டில் யார் கர்ப்பமாக இருந்தாலும், உங்கள் அண்ணியாக இருக்கலாம், அல்லது உங்கள் தம்பி ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை நீங்களாக இருக்கலாம், உங்கள் நாத்தனாராக இருக்கலாம், சொல்லிக் கொடுங்க. கர்ப்பம் இருக்கின்ற காலத்திலே என்ன செய்யணும் தெரியுமா? தினந்தோறும் அப்படி மைல்டாக மங்கள இசையை கேட்க வேண்டும். மங்கள வாத்தியம் இருக்குது பார்த்தீங்களா? மோளம், கல்யாண மோளம். மங்கள வாத்தியம், மங்கள ஓசையை ரொம்ப மைல்டாக வச்சு அந்த ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த குழந்தை கேட்க 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 அந்த குழந்தைக்கு தலையெழுத்து மாறும், சிறப்பான மகிழ்ச்சியான எதிர்காலம் அமையும். மங்கள ஓசை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. காத்தால் எழுந்து சாயந்தரம் நீங்கள் ஹியரிங் சமையல் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. கண்ணா முன்னாடி இன்ஸ்டாகிராமு, அந்த கிராமு, ஃபேஸ்புக்கு பார்க்குறத விட்டு ஒரு மங்கள வார்த்தை குழந்தைக்காக, உங்கள் குழந்தைக்காக செய்யுங்களேன். உங்கள் குழந்தைக்காக செய்யுங்களேன். அழகாக மைல்டாக மங்கள வாத்தியம், சத்தமே போடக்கூடாது, மைல்டாக மங்கள வாத்தியம் அழகாக கேட்கணும். அது அந்த குழந்தைக்கு போய் சேரும். சத்தான உணவுகள், அசைவமே சாப்பிடக்கூடாது, சத்தான உணவுகள், அதெல்லாம் அந்த குழந்தைக்கான குணத்தை உண்டு பண்ணும். உங்கள் குழந்தை தூய்மையான குழந்தை, அறம் சார்ந்த குழந்தை, நேர்மையான குழந்தையா, சத்தான குழந்தையா பிறக்கும். புத்திசாலியான குழந்தை வேண்டுமா? ஜெயிக்கக்கூடிய கதைகளை கேட்க வேண்டும். என் குழந்தை டேலண்டாக இருக்கணுங்க, வீர அபிமன்யு அல்லது நம்முடைய தர்மசாஸ்திரம் இருக்கக்கூடிய வீர தீர கதைகளை கேட்க வேண்டும். ஜெயிக்கக்கூடிய கதைகளை எல்லாம் சொல்லித்தரணும். அவர் ஜெயிச்சாரா, இவர் ஜெயிச்சாராண்டா, இப்படி தான் இவர் வின் பண்ணாராம், அப்படி தான் நீங்கள் சொல்லித்தரணும். அப்போ நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் குழந்தைக்கு எங்கே கேட்க போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுடைய அசைவுகள், உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நீங்கள் அப்படியே ஸ்மைலிங்காக ஒரு மன மகிழ்ச்சியோட முகமலர்ச்சியோடு இருப்பீர்களேயானால் அந்த குழந்தை சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ கர்ப்ப காலத்தில் இப்படித்தான் நீங்கள் இருக்கணும். இறை வழிபாடு, காத்தால விளக்கேற்றணும், சாயந்தரம் விளக்கேற்றணும். ஓம் நமச்சிவாயா சொல்ல நீ நமச்சிவாயா சொல்லு, அந்த குழந்தை சொல்லும் சாமி. உங்கள் குழந்தை சொல்லுங்கள் வயிற்றுல இந்த நமச்சிவாயம். காத்தால ஒரு விளக்கேற்றணும், சாயந்தரம் ஒரு விளக்கேற்றணும். நீங்கள் வாக்கிங் போகிறீங்களா, போகும்போது நமச்சிவாயம் சொல்லிட்டே போங்க, குழந்தையும் சேர்ந்து சொல்லும். அற்புதமான குழந்தை பிறக்கும். சரி, செய்யக்கூடாத தவறுகள் என்ன? எந்த காரணத்தை கொண்டும் சண்டை போடக்கூடாது. மறந்தும் சண்டை போட்டுறாது. அது வீட்டுக்காரோட இருந்தாலும், மாமனார் மாமியாரோட இருந்தாலும், தயவு செய்து பெரியவங்கள்ட்டையோ சின்னவங்கள்ட்டையோ சண்டை மட்டும் போட்டுறாதுங்க. வார்த்தை போர். நீ அப்படி இருப்ப, நீ இப்படி இருப்ப, உன் புத்தி அப்படி, ஒன்றை மாதிரி தான் உன் குழந்தை இருக்கும்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது சாபமாக மாறிவிடும். அதுதான் முன்னோர்கள் சாபம்னு சொல்கிறது. ஒரு வீட்டில் மாமனார் மாமியார் கொஞ்சம் அன்சப்போர்ட்டாக இருக்கலாம். ஏதோ 10க்கு ஒரு வீட்டில் அப்படி இருக்கலாம். மாமனார் மாமியார் மருமகளை பிடிக்காமல் இருக்கலாம். அது பாரு, அது மட்டும் எப்படி இருக்குது பாரு, அது குழந்தையா இருக்குது, அது எங்கே அடங்குது, அதே மாதிரி தான் அது குழந்தையும் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை வாங்கக்கூடாது. போகாமலே விட்டுருங்க. அது முன்னோர்கள் பெரியோர்களிடத்தில் சாபம் வாங்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, திட்டு வாங்கக்கூடாது, குழந்தையை பாதிக்கும். அப்படி ஒரு அமைப்பு உங்கள் வீட்டில் இருக்குமே ஆனால் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. தள்ளி வந்துடுங்க, வீட்டுக்கார்ட்ட சொல்லி தள்ளி வந்துடுங்க. 2வது, துஷ்டி செய்திகளை கேட்கவே கூடாது. கர்ப்பமாக இருக்கும்போது துஷ்டி செய்திகளை கேட்கவே கூடாது. கண்டிப்பாக துஷ்டிக்கு போகக்கூடாது. அது எவ்வளோ பெரிய சித்தப்பா ஆயா எடுத்து வளர்த்தாங்க, அதை பெரியமா தான் பண்ணாங்க, அத்தை தான் பண்ணாங்க, துஷ்டிக்கு போகக்கூடாது. அட்டன் பண்ணவே கூடாது. டெலிவரி ஆகிற வரலும் நீங்களும் போகக்கூடாது, உங்கள் வீட்டுக்காரரும் போகக்கூடாது. பார்த்துக்கோங்க, மாமனார் மாமியாரோட போயிட்டு வரட்டும், நீங்கள் போகக்கூடாது. அதே போல் அதை அட்டன் பண்ணவும் கூடாது. அப்போ அதே போல் கணவரோடு சேர்ந்து இயற்கை சூழ்ந்த விஷயங்களை சாயந்தரம் வேளையில் ரம்யமாக ராத்திரி ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே
ஏன்னா இப்போலாம் வேலைக்கு போயிட்டு வருது 7 மணி 8 மணி ஆகிடுது. அதுக்காக சொல்கிறேன், வெளிச்சத்தில் இருட்டில் போகக்கூடாது. இருட்டில் போகக்கூடாது. கணவரோட நல்லா ஜம்முன்னு அப்படியே கை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பேசிட்டு அந்த இயற்கையை பசுமையை ரசிப்பீர்களேயானால் அந்த குழந்தைக்கு புத்தி இருக்கே அவ்வளோ பிரகாசமாக இருக்குமா. நீங்கள் இயற்கையை வழிபாடு செய்ய அந்த இயற்கை காற்று வாங்க அதுவும் கணவரோட கையை பிடிச்சிக்கிட்டு சுற்றி வந்தீங்கன்னாக்கா குழந்தையுடைய புத்தி அபரிமிதமான ஒரு புத்திசாலித்தனமாக இருக்குமா அந்த குழந்தை. அதே போல் தான் அந்த சீமந்தம் ஐயரை வச்சு பண்ணணும். நான் நிறைய இடங்களில் சொல்வதுண்டு. என்னுடைய கிளைண்ட்ஸ், என்னுடைய பக்தர்கள் நான் சொல்கிறது தான் கேட்பாங்க. சீமந்தம் பண்ணணுமா அப்படின்னா, எங்கள் வீட்டில் பழக்கல சாமி, இது பண்ணால் நல்லதுமா, 2 மந்திரம் சொல்லுவோமா, குழந்தைக்கு அது போய் சேருமா, கேட்குமா அந்த மந்திரத்தன்னு. சரிங்க சாமி பண்ணிட்டுங்கன்ட்டுவாங்க. எங்கள் வீட்டில் பழக்கல சாமின்னு சொல்லுவாங்க. ஆனால் சீமந்தம் பண்ணுறது முக்கியமா, சடங்கு பண்ணும்போது ஒரு மந்திரத்தை சொன்னால் அது காதில் கேட்குமா, நல்லதுமா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா வந்து பண்ணி கொடுத்துருங்க சாமி அப்படின்ட்டுவாங்க. அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அப்போது சீமந்தம் செய்வது சிறப்பு. ஆனால் அந்த சீமந்தம் செய்யக்கூடிய நாள் ரொம்ப 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் முக்கியம். 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். தாராபலன் ரொம்ப ஜென்ம தாரை இருக்கக்கூடாது. அந்த சீமந்தம் பார்க்குறதுக்கு, நாள் பார்க்குறதுக்கு நிறைய உள் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, கர்ப்ப காலத்தில் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எப்படிலாம் எங்கெல்லாம் போகணும், எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். சீமந்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறேன். அலட்சியப்படுத்தாதீங்க. ஒரு குழந்தை பிறந்தாலும் சத்தான குழந்தையாக பிறக்கணும். எந்த நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கணும். நீண்ட ஆயுள் பாவம் உள்ள குழந்தையாக பிறக்கணும். பொறுப்பான குழந்தையாக அது வளரணும். நல்லா படிக்கக்கூடிய, கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தையாக பிறக்கட்டும் என்று உங்களை வாழ்த்தி, அம்பாளுடைய அனுகிரகம், வாராகி உங்களுக்கு துணை நிற்பாள் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க. பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் வாராகி.